ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். 7 கட்டங்களாக 18வது மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கு. இதில் பல்வேறு நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாமே 300க்கு மேலே தான், அவங்க 300 தொகுதிகளுக்கு மேலே பாஜக பெறும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது 7 கட்ட தேர்தல் நடக்கும் போதே நக்கீரன் வாசகர்களுக்கு நாம ஒவ்வொரு பேஸ்ல எலெக்ஷன் நடக்கும் போதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நம்முடைய பார்வையில நம்ம அலசணும். அநேகமா அந்த பேட்டியை தொடர்ந்து பார்த்த நண்பர்கள் அனைவரும் தொலைபேசியில் என்னை அழைச்சு, என்னாச்சு நக்கீரன்ல இந்த தேர்தல் முடிந்த பின்பு பேட்டி ஏன் இன்னும் வரல என்று கேட்கக்கூடிய நிலை வந்திருந்தது. ஏன் அந்த மாதிரி வாசகர்களுக்கு வந்தது அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச பாயிண்ட் என்னன்னா, 5 மணிக்கு பின்னால, அதாவது 1ஆம் தேதி அன்னைக்கு வாக்குப்பதிவு நிறைவுற்ற பிறகு 543 தொகுதிகளில் நடந்து முடிஇருக்கக்கூடிய சமாச்சாரத்தை 5:20 இருந்து நம்முடைய காட்சி ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சன. காட்சி ஊடகங்கள் அப்படி ஊடகம் பேசும்போது நம்ம கணக்குல என்ன வச்சுக்கணும்னு சொன்னா, இந்த ஊடகம் இதற்கு முன்பு தேர்தல் ஆரம்பிக்கின்ற போது எப்படி பேசினார்கள், தேர்தல் நடக்கும் போது எப்படி பேசுகிறார்கள், 5 மணிக்கு பின்னால அவருடைய குரல் எப்படி பேசுகிறது, இந்த 3ஐயும் வாசகர்கள் கணக்கில் வச்சுக்கணும். குறிப்பா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் அந்த வாக்குப்பதிவு நடக்கும்போது தென்பகுதி 2, 3 பார்த்தீங்கன்னு சொன்னா, தென் பகுதியில் இருக்கக்கூடிய கர்நாடகா, நம்முடைய ஆந்திரா, தெலுங்கானா. 4, 5, 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். 7வது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய பிரமாதமான ஒரு மோடி என்று உருவகப்படுத்தப்பட்ட ஒரு பிம்பமாக இருக்கக்கூடிய மோடியினுடைய வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதி. இப்போ இந்த 7 கட்டங்களிலும் இவங்க 6 டிவி, அதாவது காட்சி ஊடகங்கள் மொத்தம் 6, அவங்க வெளியிட்ட புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒரு 8:30 மணிக்கு மேல அரசியல் அனாலிசிஸ்ட் அவங்க பூரா இது ஜெராக்ஸ் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. நான் சொல்றது கரண்ட் டாப்பர் என்று பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு விவாதக்காரர். அவர் பல கேள்விகளை கேட்கின்ற போது ஆளும் கட்சியை சார்ந்த அல்லது இந்த அனாலிசிஸை தேர்ந்தெடுத்த ஆட்கள் பதில் சொல்ல தவறினாங்க. என்னடா தவறினாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கட்டம் போட்டு நம்மள மாதிரி வாசகர்களுக்கு புரியுற மாதிரி அதர்ஸ் இந்த 6 டிவியும் சொன்னது 45ல இருந்து 47 வரை, காங்கிரஸ் 125ல இருந்து 140 வரை. இது 6 டிவியும் ஒரே மாதிரி பேசுவாங்க. பிஜேபி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 325ல இருந்து 350 வரை. இப்போ 6 டிவியும் காட்சி ஊடகமும் உங்களுக்கு மோடி மீண்டும் வருவார் என்று சொல்லத்தக்க வகையில ஒரே மாதிரி ஒரு பேப்பர் அனாலிசிஸ் கொடுத்த உடனே பல முனையிலிருந்து தொலைபேசியிலிருந்து நம்மளை அழைச்சி, எனக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30க்கும் மேல தொலைபேசி அழைப்புகள் வந்தன. என்ன சார், நாம என்னமோ நினைச்சோம், இப்ப எப்படி இப்படி மாறி வருது அப்படின்னு. அப்புறம் நாம அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேச வேண்டியதா போச்சு. 8 மணிக்கு மேல சில ஆங்கில காட்சி ஊடகங்களை உள்ள போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, யூரோப்பியன் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், யூரோப்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த அனாலிசிஸை எப்படி நடத்தணும்னு அவங்க சொல்றாங்க. அது எங்கன்னு சொன்னா, இப்ப 7வது நடந்த வாரணாசியில அவங்க 540 பேர்கிட்ட நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல 6, அதே போல 1, அதே மாதிரி 2, 3. இப்போ நீங்க அந்த யூரோப்பியன் அனாலிசிஸ் எடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் 2 விதமா எடுத்துக்கலாம். 1, ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி ஆரம்பிச்ச அந்த தொகுதிகள் எப்படி வந்திருக்கு. ஏப்ரல் 19 ஃபர்ஸ்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபிக்கு 25, காங்கிரஸ் கூட்டணிக்கு 130. 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஏவுக்கு 13, 47, 2, 3 சேர்த்து காங்கிரஸுக்கு. 4, 5, 6 பாத்தீங்கன்னா
பிஜேபிக்கு 70, 212 காங்கிரஸுக்கு. 6-7 பாத்தீங்கன்னு சொன்னா 15, 25. இப்ப நீங்க மொத்தமா கணக்கு வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 130 தொகுதிகள் பிஜேபிக்கும், ஒரு 413 தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணிக்கும் வருது. இது அவங்களுக்கு போட்டியா இவங்க பொய்யா விட்டுருப்பாங்களோன்னு நம்மளுக்கு யோசனை வரும். ஏன்னா 350, 125 அப்படி கூட்டினா 543. இவங்களுக்கு 128, 413 கூட்டினீங்கன்னா 543 வருது. அப்போ பிஜேபி சார்புடைய ஒரு காட்சி ஊடகத்துக்கு பதிலா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் எடுத்தது எதிர்மறையா வந்திருக்கே என்று ஒரு கேள்வியை கரண் தாப்பர் அவர்கள் அந்த அனாலிசிஸ் பண்ண அவங்களை கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, ஃபீட்பேக் கொடுத்தவர்கள் வாக்காளர்கள் அதீதமாக இருக்கலாம், அவங்க சொன்ன தகவல்கள் உண்மையாகவோ பொய்யாகவோ இருக்கலாம், ஆனால் இதுவும் ஒரு கருத்து கணிப்பு, இது கருத்து திணிப்பு அப்படின்னு ரெண்டாவது விதமான ஒரு அனாலிசிஸ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா, தொகுதி வாரியாகவோ அல்லது நம்முடைய முதல் பேஸ்ல இருந்து 7வது பேஸ் வரைக்கும் எடுக்கல. வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, வடமேற்கு பகுதி இப்படி எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு 272, நம்முடைய என்டிஏவுக்கு அதாவது மோடிக்கு 232, அதர்ஸுக்கு 33 என்று வந்திருக்கு. இப்ப இந்த 2 காட்சி ஊடகத்துல பேசப்பட்ட செய்திகளையும் ராத்திரி 10 மணி வரைக்கும் இந்த அனாலிசிஸ்டுகள் பேசினதை நான் பார்த்தேன். கைரளியிலிருந்து ஒரு ரிப்போர்ட்டர், ஆக்ஸ்பாம் அப்படின்னு ஒரு அமைப்பு நம்மளுக்கு நிறைய புள்ளி விவரங்கள் கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட். இவங்க கேட்டது 2 விஷயம். ஒண்ணு, நீங்க அவங்க சொல்லக்கூடிய பதில அப்படியே நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொன்னதோட நீங்க பொருத்தி பார்க்கலாம். கணவர் சொன்னதை அப்புறமா வரேன். அவங்க 2 பேர் கேட்ட கேள்விக்கு அந்த அனாலிசிஸ் பண்ணவங்க சொன்னது என்னன்னு சொன்னா, 543 தொகுதிகளில் நடத்தப்பட்ட 6000க்கும் அதிகமான வாக்காளரிடமிருந்து கிடைத்த தகவலின்படி 6000க்கும் அதிகமான வாக்காளரிடம் கிடைத்த தகவலின்படி 298 தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணி வசம் இருக்கும். 2வது பெரிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கும். 1வது பெரிய கட்சியாக பிஜேபி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதர்ஸ் போன நாடாளுமன்றத்தை விட இந்த நாடாளுமன்றத்தில் கூடிய அதிக பங்கை ஆற்றுவார்கள். இப்போ நீங்க அப்படியே நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. இந்த நாடு எலெக்ஷன் நேரத்துல ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. நாளைக்கும் நாளை மறுநாளுக்குமே என்ன நிலைமை வரும்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்க சமீபத்துல ராகுல் வந்து அதானி அவரிடம் பேசிய விஷயத்த வீடியோவா வெளியிட்டு இருக்காரு. அதானி என்பவர் நம்முடைய பிரதமருக்கு பிம்பம் பாரி, அல்லது அதானி பிரதமர் மாதிரி மோடி வந்து அவருக்கு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி, எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. ஆனா அதானி முந்தா நேத்து இரவு மோடியோட பேச வேண்டிய அவர் ராகுல் காந்தியோடு பேச வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. என்ன நிலைமை அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பங்கு சந்தை வீழ்ச்சி, இப்போது செயற்கையாக உருவாக்கப்பட்ட சென்செக்ஸ் உயர்வு, அதனால அவர் ஆசியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரராக மாறி இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இந்த சூழல்ல எந்த ஆட்சி வந்தாலும் கார்ப்பரேட் நலனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கக்கூடிய அளவிற்கு அதானி அரசியல் ரீதியாக தள்ளப்பட்டிருக்கிறார். இதுதான் நம்ம நிர்மலா சீதாராமனுடைய கணவரும் பொருளாதார மேதையுமான அவர் சொன்னது என்னன்னா, கார்ப்பரேட் நலனை பாதுகாப்பதற்கு இந்த தேர்தல் முடிவு 2019 பிஜேபிக்கு கொடுத்த மிகப்பெரிய செல்வாக்கை கொடுக்காது. அதே நேரத்தில் பிஜேபி உடனே ஆட்சியை காங்கிரஸ் கையில கொடுத்து விட்டு அவர்கள் இறங்கி விடுவார்கள் என்று நம்பிக்கை வேண்டாம். அந்த எக்கனாமிக் ஃபீல்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை டாப் லெவல்ல இருக்கக்கூடிய உட்கார்ந்து பேசி செட்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 543ல ஒரு நெட் ஃபைட், 543ல ஒரு நெட் ஃபைட், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான
வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. பிஜேபி போன தடவை இருந்ததை விட கூடுதலாக பெறுவதை விட கீழே இறங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இன்று காலை 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ஒரு அமைப்பு இன்று காலை ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, இந்த நாடு 18வது நாடாளுமன்றத்தில் பிஜேபியை ஆட்சி அமைப்பதற்கு சட்டவிரோத அணுகுமுறையை கையாளக்கூடும். அதாவது 2 சட்டம் இருக்குது. 2 சட்டம் என்ன? ஹையஸ்ட் பார்ட்டி யாரோ அவரை நீங்க முதல்ல கூப்பிடணும். ஹையஸ்ட் பார்ட்டியினுடைய கூட்டணிய கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மகாராஷ்டிராவில் நம்மளுக்கு கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையில இவங்க செயல்பட்ட விதம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆகவே இந்த நெட் டு நெட் ஃபைட்ல இருக்கிறத வச்சு பிஜேபி ஒரு முயற்சியை மேற்கொள்வார்கள். அந்த முயற்சி தோல்வி அடையும். காங்கிரஸ் கூட்டணி அதற்குரிய காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். பரபரப்பான அரசியல் சூழல் இப்போ இருக்கு. நாளைக்கு வந்து தேர்தல் ரிசல்ட்டு. இதில் பல நாடுகளில் ஏற்கனவே மோடி வந்து அதானி அம்பானிக்கு தான் உதவி செய்கிறார் அப்படின்லாம் பேச்சுலாம் இருக்கு. இப்போ அந்த அதானி அம்பானி வந்து பல நாடுகளில் சொத்துகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இதில் என்ன அசையும் சொத்து அசையா சொத்து எப்படி? இன்னொன்று, இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவங்களுடைய பங்கு சந்தையெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்போ ஆசியாவிலேயே முதல் இடத்துல அவங்க வந்துட்டாங்க. இந்தியாவினுடைய அரசியலை பேசும்போது, அதாவது இந்திய பொருளாதாரத்தை பேசும்போது, பொருளாதாரத்தை மேல கீழே தள்ளுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இந்தியாவினுடைய முதலாளிகளுடைய சொத்து மதிப்பு மேலையும் கீழையும் போறதை வச்சுதான் நம்ம அதை பாக்குறோம். ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இவங்க கம்பெனிகள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள் என்ற விவரம் நம்முடைய வாசகர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று. ஆக்ஸ்போம் என்கின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு மாதிரியே இன்னும் 2 அமைப்புகள். இவங்க இந்த 10 ஆண்டு காலத்துல 2 ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 ரிப்போர்ட் வெளியிட்டதுல முதல் ஆட்சியில் அம்பானியினுடைய வளர்ச்சி என்பது அதிகமாகவும் அதானியினுடைய வளர்ச்சி என்பது மிக அதிகமாகவும் இருந்தது. மோடி 2019 24 2 கம்பெனிகளுடைய வளர்ச்சியும் மிக மிக அதிகமாக இருந்தது. அதிகம், மிக அதிகம். இந்த 2 பேருடைய நிலைமையும் செகண்ட் டென்யூர்ல மிக மிக அதிகம்னு இருந்தது. நாம சொல்லல, எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அப்படின்னு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆங்கில பத்திரிகை. அதுல நேரடியா கட்டுப்பாட்டில் செயல்படுகின்ற கம்பெனிகளுடைய ஏற்றத்தை மட்டுமே பேசுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி அசோக் லைலாண்ட், ஒரு கம்பெனி டிவிஎஸ், ஒரு கம்பெனி நேம்ல பரபரப்பா சுந்தரம் மோட்டார்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது பாருங்க. செயல்படுகின்ற நிறுவனங்கள், செயல்படுகின்ற நிறுவனங்களுடைய சொத்து மதிப்பு ஏறுவதில் பொருளாதாரம் ஸ்டெடியா மேலே ஏறும், வியாபாரம் நடக்கலைன்னா கீழே விழும். இது பொருளாதாரத்துல அடிப்படையா நம்மள மாதிரி ஆட்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் 2019 24 இவங்க 2 பேருடைய வளர்ச்சியும் மிக மிக அதிகமானதுக்கான காரணம் நேரடி கம்பெனிகளின் வளர்ச்சியினால் அல்ல, பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெயரளவுக்கான கம்பெனிகளின் பங்கு விற்பனை. அப்படி ஒரு கம்பெனியே இருக்காது, இல்லாத கம்பெனி பேர்ல ஒரு பேப்பர், அந்த பேப்பருக்கு ஒரு மதிப்பு, அந்த மதிப்பு பங்கு சந்தையில புளோட்ல விட்டுருவாங்க. அப்போ ஒரு செயற்கையாக ஒரு நீர்க்குமிழி போல உருவாக்கப்பட்ட அந்த வருமானம் என்பது அம்பானி அதானியினுடைய வளர்ச்சியில அதிகமாக இருக்கிறது என்று வெளிநாடுகளில் மூலதனத்தை போட்ட, வெளிநாடுகள்ல மூலதனத்தை, இப்ப நீங்க வந்து சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு உங்களையோ என்னையோ பார்த்து யாரும் கேட்க மாட்டாங்க. பெரிய முதலாளி இந்த நாட்டுல ஏமாத்துறவன் யாரோ ஒருத்தன் இங்க எல்லாமே சுவிஸ் பேங்க்ல போய் வச்சிருக்கியான்னு கேட்டான் பாருங்க. இப்ப சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் ஃப்ராட் அமௌண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுபோல இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய டாடா போன்ற செயல்படுகின்ற முதலாளிகள், டாடா போன்ற செயல்படுகின்ற முதலாளிகள், அம்பானி அதானி போன்ற ஃப்ராடு மூலமா உருவாக்கப்பட்ட முதலாளிகள். இந்த 2 வித்தியாசத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய நக்கீரன் வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாடா கிட்ட போய் கேட்கிறாங்க, நீங்களும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்களும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்,
இந்தியா ஒரு வளர்ச்சியை நோக்கி தானே போகிறது அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியா ஒரு வளர்ச்சியை நோக்கி தானே போகிறது. அவர் சொன்னது, இந்திய மக்களும் இந்திய முதலாளிகளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதுதான் வளர்ச்சி. இது நான் சொல்லல, டாடா சொல்றாரு. இதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அவன் கேட்கிறான், கேட்ட கேள்விக்காக. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, சில முதலாளிகள் தன்னை பணக்காரர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை, நாடு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. இதுதான் அந்த டாட்டாவிட்ட இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம், 34 ரூபாய் 32ல இருந்து 34 வரைக்கும் சுங்கச்சாவடி அதிகம். அதிகபட்சமான பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள். வடக்கு பகுதி மாநிலங்கள்ல சுங்கச்சாவடிகளில் வசூல் என்பதே இல்லை. தேர்தல் வரை அமைதியாக இருந்து இந்த முதல் உயர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம கணக்குல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, 1 லிட்டர் பெட்ரோல் இப்போது 103 ரூபாய். அது இவர்கள் கையில் ஆட்சி மீண்டும் போனால் 400 ரூபாயை போய் அடையும் அப்படின்னு நிர்மலா சீதாராமனுடைய அந்த வீட்டுக்காரர் பொருளாதார மேதை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். அப்போ பொருளாதாரத்துல ஒரு பெரிய வீழ்ச்சியை உருவாக்கிட்டு ஆசியாவினுடைய முதல் 2 பணக்காரர்களாக இவங்க 2 பேர் எப்படி போனாங்கன்றத அந்த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி கட்டுரையிலிருந்து படிச்சு 21 நாடுகளில் இப்படி மூலதனத்தை செயற்கையாக டூப்ளிகேட் உருவாக்கம் என்பது செய்திருக்கிறார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை தேவைன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கடிதம் வந்து 1 வாரம் ஆகுது. பரபரப்பான இந்திய தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க உடனடியாக இந்த சப்ஜெக்ட்ல விசாரணை நடத்தி இதில் உள்ள அந்த ஊழல் தன்மையை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய நெருக்கடி என்பது இந்திய முதலாளிகள் செய்த அட்டூழியத்திற்கு காத்திருக்கிறது. நீதித்துறையின் மூலமாக ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாத அந்த முடிவு வந்துருச்சுன்னு சொன்னா எந்த நேரத்திலும் இவர்கள் எப்படி போவார்கள் என்று சொல்ல முடியாது. RSS பிஜேபி 2 பேருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிளவு இருப்பதை போன்று தெரிகிறது. நாங்கள் பிஜேபியை ஆதரிக்கவில்லைன்னே நேற்று அவங்க அறிக்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம நாளை காலையில நம்முடைய வாக்குப்பதிவுகளின் மூலமாக நம்முடைய இந்திய மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சரியான திசை வழியில் இந்தியா செல்லுவதற்கு பிஜேபி இந்த ஆட்சியிலிருந்து வெளியே போவதுதான் சிறந்த வழியாக இருக்கும் என்றுதான் அரசியல் நடுநிலையாளர்கள் கருதுகிறார்கள். நீங்க பேசும்பொழுது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்ததுக்கு அப்புறம் மோடி வந்து சொல்றது என்னன்னா, சந்தர்ப்பவாத இந்தியா கூட்டணி மக்களின் மனங்களை வெல்ல தவறிவிட்டது. மதம் சாதிய பிரிவினையை தூண்டி அந்த கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது. அதில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் ஊழல் கட்சிகள். தேர்தல் பிரச்சாரத்தில் என்னை வசைபாடுவதை மட்டுமே அவர்கள் லட்சியமாக கொண்டிருந்தனர். இத்தகைய அரசியலை மக்கள் நிராகரித்துள்ளனர். நிச்சயமாக பிஜேபி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டதற்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.